என்னோட ஸ்டைலில் ஒரு பாறை மீன் குழம்பு வைக்கலாமாங்க? வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கிறேங்க. இது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வணங்கினதுக்கப்புறம் மீன் குழம்பு மசாலா தேவையான அளவு சேர்த்து நல்லா வணக்கி விட்டு ஆற வச்சுக்கிறேங்க. அவ்வளவுதான். இது பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே புளிக்கரைசல் ஆட் பண்ணி தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கலக்கி வச்சுக்கிறேங்க. லைட்டாக மட்டும் புளி அதிகமாக இருந்தால் மீன் சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். அவ்வளவுதாங்க. இனி தாளித்து விட்டால் மட்டும் போதும். இன்றைக்கி நான் மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்குங்க. அது கூட கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் கலக்கி வச்சிருக்கிற மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகட்டும். அது வரை நான் மூடி வச்சுக்கிறேன். உங்களுக்கு மீன் குழம்புல எந்த மீன் பிடிக்குன்னு சொல்லுங்கள். நான் சைடில் அப்படியே ஃப்ரை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தேவையான மீன் எல்லாமே சேர்த்து கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாங்க. அவ்வளோதான். மணக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பரான சாப்பாடு தான். அப்படியே நம்ம சேனலையும் ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் பார்க்குறேன். பாய்.